ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து அரேஸ் பற்றி. ஸோ அரேன்றது ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர், ரொம்ப பேசிக்கான ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் மோஸ்ட் காமன்லி யூஸ்டு டேட்டா ஸ்ட்ரக்சர். என்னோட வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் அரேவை பற்றி எப்பயுமே ரொம்ப புகழ்ந்து தான் பேசியிருப்பேன். லைக் அது ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு இம்ப்ளிமெண்டேஷன், அதே சமயத்தில் ரொம்ப எஃபெக்டிவான ஒரு இம்ப்ளிமெண்டேஷன். லைக் சிம்பிள் அண்ட் எஃபெக்டிவ் ஆன ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர்னா அது அரே மட்டும்தான். ஏன்னா அரேவோட ஆக்சஸ், அரேவோட இனிஷியலைசேஷன், அரேவோட டெஃபனிஷன் ஆர் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இங்கே 2 டைப் ஆஃப் அரேஸை டிக்ளேர் பண்ணியிருக்கேன் பாருங்க. ஒன்று லோ லெவல் லாங்குவேஜஸ், அதாவது C++ மாதிரி ஒரு அசம்பிளி லெவல் லாங்குவேஜஸில் அரே எப்படி டிக்ளேர் பண்ணுவாங்க அப்படின்றத சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இப்போ மாடர்ன் லாங்குவேஜஸ்ன்னு சொல்கிற ஜாவா, C# அந்த மாதிரி லாங்குவேஜஸில், பைத்தான்லையும் கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்கும். ஸோ அதுலேயும் நான் எப்படி டிஃபைன் பண்ணிக்கிறேன், ரொம்ப சிம்பிளாக இருக்குது பாருங்கள், ரொம்ப குழப்புற மாதிரிலாம் இல்லை. பேசிக்கான ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர், அது வந்து எப்படி நமக்கு ஐட்டம்ஸை வந்து ஹோல்ட் பண்ணுது, வச்சுக்குது, அதே சமயத்தில் இந்த ஐட்டமை நம்ம எப்படி ஆட் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் நம்மளோட பழைய வீடியோஸ் எல்லாத்துலேயுமே. சரி, ஓகே. ஆனால் இது எப்படி ஒரு கம்ப்யூட்டரால் வந்து இதை ஸ்டோர் பண்ணிக்க முடியுது, அதே சமயத்தில் அந்த எப்படி வந்து இதுக்கு வந்து கான்ஸ்டன்ட் டைம் ஆக்சஸ் கிரியேட் பண்ண முடியுது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். கான்ஸ்டன்ட் டைம் ஆக்சஸ்னால் என்னென்னா, இப்போ நான் வந்துட்டு இந்த அரேவோட 40 எடுக்கணும், அது ஐ மீன் 40 ரீட் பண்ணணும், இல்லை 40 வந்து நான் ஃபெச் பண்ணணும் அப்படின்னா நான் ஒன்றுமே பண்ண தேவையில்லை, இதோட இண்டெக்ஸை பாஸ் பண்ணாலே போதும். ஸோ இதோட இண்டெக்ஸ் வந்து 0, 1, 2, 3. ஸோ நான் அரே ஆஃப் 3ன்னு கொடுத்தனாலே எனக்கு இதை டைரெக்டாக போய் பிக் பண்ணிட்டு வந்துடும் கம்ப்யூட்டர். கரெக்டாக இதுதானே நம்மளோட அரேவை ஆக்சஸ் பண்ணுறதுக்கான வழி. ஸோ அரே ஆஃப் 3ன்னு கொடுத்தேன்னா 40 = 40ன்னு எனக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ இதுதான் நான் கான்ஸ்டன்ட் டைம் ஆக்சஸ்ன்றேன். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளோட அல்காரிதம், நம்மளோட ஜென்ரலாகவே கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங்கில் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். டைரெக்டாக நீங்கள் அந்த இண்டெக்ஸை ஆக்சஸ் பண்ணுறதுனால அதோட வேல்யூவை கொண்டு வந்து கொடுத்துருது. இது நமக்கு வெளியில் ஒரு டெவலப்பராக தெரியுது. பட் ஆக்சுவலாக நீங்கள் ஒரு நல்ல ஒரு டெவலப்பர், நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டெவலப்பர், கம்ப்யூட்டர்ஸை பற்றி தெரிஞ்ச டெவலப்பர் அப்படின்னா உங்களுக்கு இது எப்படி இவ்வளவு எஃபிஷியண்ட்டாக இது வந்து இந்த இண்டெக்ஸை ஆக்சஸ் பண்ணிட்டு வர முடியுது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுதான் இந்த வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ண போகுது. ஓகே, ஸோ இது அரேவோட டெஃபினிஷன். இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பாக போவோம். நமக்கு ஒரு விஷயம், நம்ம எல்லாத்துக்குமே வந்து நம்ம ஒரு விஷயம் புரியும். அது என்னன்னா, கம்ப்யூட்டர்ஸ்க்கு வந்து 0s and 1s மட்டும்தான் தெரியும். கரெக்டா? அதுக்கு வந்து நம்ம எழுதுற மாதிரி இன்ட்டு, அரே, 10, 20, 30 இதெல்லாம் தெரியாது கம்ப்யூட்டருக்கு. கம்ப்யூட்டருக்கு எய்தர் 0 தெரியும், இல்லை 1 தெரியும். இல்லை நம்மளோட டேட்டா வந்து இப்படி 1, 1, 1, 1, 0 அப்படின்னு அனுப்பிச்சோம்னா அது ரீட் பண்ண தெரியும். அட் தி எண்ட் ஆஃப் தி டே 0 or 1 மட்டும்தான் அது படிக்க தெரியும். மற்ற எதுவுமே அதுக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோங்க கம்ப்யூட்டருக்கு. ஓகே, இதுதான் இப்போ கம்ப்யூட்டர்ஸ் ரீட் பண்ணுற லாங்குவேஜஸ், 0s or 1s. அப்படி இருக்கும்போது நமக்கு என்ன மெயினாக தெரிஞ்சுக்கணும்னா, இது எப்படி வந்து கன்வெர்ட் ஆகி உட்காரும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். உட்காரணும்னா என்ன சொல்ல வரேன்னா, இப்போ இன்ட் அரே ஈக்குவல் டு அப்படின்னு நான் டிக்ளேர் பண்ணிட்டேன்னா, இந்த அரே வந்து எப்படி என்னோட மெமரியில் போய் உட்காரும். ஓகே, என்னோட மெமரி நான் எதை சொல்ல வரேன்னா ரேம். ஓகே, ஸோ கம்ப்யூட்டரில் என்னென்ன மெமரி இருக்குது, ரேம், ரேண்டம் ஆக்சஸ் மெமரி, ரேம் இருக்கும். அதோட சிப்பு தான் நான் சும்மா ஒரு டயக்ராம் பிக்சர் எடுத்து போட்டிருக்கேன் இன்டர்நெட்லேருந்து. ஸோ இந்த பிக்சரில் இருக்க ரேம் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் பில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்கும். இதில் பில்லியன்ஸ்னா எவ்வளவு, பல கோடி, பல ஆயிரம் கோடி செல்ஸ் இருக்கும் அது உள்ள. அந்த ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ இன்ஃபர்மேஷன் வேணாலும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஐ மீன் அது ஸ்டோர் ஆகிற வரைக்கும் நீங்கள் எவ்வளோ நாளும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரேமோட கெப்பாசிட்டி வந்து 8 GB அப்படின்னா அதுக்கு ஒரு கால்குலேஷன் இருக்கும். 8 பில்லியன் செல்ஸ், அந்த மாதிரி 10 பில்லியன் செல்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த 10 பில்லியன் செல்ஸில் நம்ம எவ்வளவு ப்ரோக்ராம்ஸ் ரன் பண்ணுறோமோ அது ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா டைனமிக்காக அதோட மெமரியில் போய் அலோகேட் ஆகிட்டு மறுபடியும் அதோட வேலை முடிஞ்சோடனே டீஅலோகேட், அதாவது டெலீட் ஆகிட்டு வெளில வந்துடும். ஸோ நான் அதுதான் சொல்ல வரேன். ஸோ இப்போ என்ன ஆகும்னா, இந்த இன்ட் அரே அப்படின்னு சொல்லும்போது நம்மளோட அரேவோட பாயிண்டர், அதாவது மெமரியில் இப்போ பார்த்தீங்கன்னா லோ லெவல் லாங்குவேஜ்லாம் பார்த்தீங்கன்னா மெமரி மேனேஜ்மெண்ட் நம்மளே பண்ணுற மாதிரி இருக்கும். ஹை லெவல் லாங்குவேஜஸில் மெமரி மேனேஜ்மெண்ட் நம்ம பண்ண மாட்டோம். ஓகே, ஸோ எப்படி நம்ம லோ லெவல் லாங்குவேஜில் மெமரி பண்ணுவோம், மெமரி மேனேஜ்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ நான் ஒரு C++க்கு எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை பாருங்க, இதை நான் கொஞ்சம் பெருசுப்படுத்துகிறேன். ஓகே, ஸோ C++ல இன்ட் எக்ஸ் அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னா அந்த எக்ஸுக்கு வந்து நான் வந்து ஒரு பாயிண்டர் வேரியபிள் அசைன் பண்ணும். எதுக்குன்னா அந்த பாயிண்டர் வந்து என்ன பண்ணுன்னா அதுதான்
எக்ஸோட அட்ரஸை வந்து ஹோல்ட் பண்ணும். இந்த ஸ்டார் பாயிண்டர் அப்படின்னு போடும்போது அந்த எக்ஸோட அட்ரஸை வந்து ஹோல்ட் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா அந்த இன்ட் பாயிண்டர் அப்படிங்கிற வேரியபிள் தான். ஓகே, ஸோ இதுதான் ஆக்சுவலாக மெமரியை டிட்டர்மின் பண்ண போகுது. இது லோ லெவல் லாங்குவேஜ். இது தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை நீங்கள், பட் எதுக்கு சொல்கிறேன்னா இது யூஸ் ஆகும் நமக்கு. ஓகே, ஸோ இந்த இந்த மெமரின்றது எங்கே உட்காரும் அப்படின்னா இங்கே போய் உட்காரும். ஸோ நான் இங்கே வரைஞ்சிருக்கேன் பாருங்கள். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ இன்ட் எக்ஸ்ன்றதுக்கு பதிலாக இப்போ இன்ட் அரேன்னு வச்சுக்கிறேன். ஓகே, அரேன்னு வச்சேன்னா இதில் எத்தனை எலமெண்ட் கொடுத்துருக்கேன்? 1 2 3 4 5. இந்த 5 எலமெண்ட்டும் என்னோட ரேமில் போய் இப்படி ஒரு வேல்யூவாக ஸ்டோர் ஆயிரும். x1000, xx 0x 1004, 1008 இந்த மாதிரி 5 எலமெண்ட்டும் ஸ்டோர் ஆயிரும். இது வந்து 10, இது வந்து 20, இது வந்து 30, இது வந்து 40, இது வந்து 50 இப்படி ஸ்டோர் ஆயிரும். ஸோ இது என்னோட ரேமுக்குள்ளே போய் இப்போ உட்காந்துக்கும். நான் டிக்ளேர் பண்ணிட்டேன்னா இந்த அரேயை. ஓகே, ஸோ இது எப்படிப்பா? இது நீயா சும்மா சொல்றியா இல்லை வந்து ஒரு கால்குலேஷன் இருக்கான்னா இதுக்கு பின்னாடி ஒரு கால்குலேஷன் இருக்கு. அந்த கால்குலேஷன் என்னன்னா அந்த அரேவோட கால்குலேஷன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இது ஓகே, ஸோ இது எப்படி கால்குலேட் ஆகும்னா பேஸ் அட்ரஸ் பிளஸ் சைஸ் ஆஃப் ஈச் எலமெண்ட் டைம்ஸ் ஐ. ஓகே, இதோட கால்குலேஷன். ஸோ இதை பற்றி நீங்கள் ரொம்ப பெருசாக தெரிஞ்சுக்க தேவையில்ல. பட் நான் என்ன சொல்ல வரேன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பேட்டர்னாக தான் ஸ்டோர் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா 1000, 1004, 1008, 1012, 1014. ஓகே, ஸோ இது எல்லாமே ஒரு பேட்டர்னாக அழகாக சீராக வரிசையாக வந்து ஸ்டோர் ஆகிருக்கு நம்மளோட ரேம்குள்ளே. ஏன் இதை நான் மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா வரிசையானா அங்கே தான் முக்கியமான கான்செப்டே இருக்குது. ஸ்பேஷியல் லொக்காலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பேஷியல் லொக்காலிட்டி அப்படின்னா என்னென்னா இப்போ நம்ம ஒரு எலமெண்ட்டை ஆக்சஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது அடுத்தடுத்த எலமெண்ட் வந்து அதுக்கு பக்கத்துல இருக்கா தூரமாக இருக்கா இல்லை வெவ்வேறு இடத்துல இருக்கா அப்படின்றத பொறுத்து அதோட ஆக்சசிபிலிட்டி மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து 10 ஆக்சஸ் பண்ணுறேன் அப்படின்னா இந்த 10 வந்து ரேமில் போய் இங்கே ஸ்டோர் பண்ணியிருக்கும், அதை பார்க்கும். கரெக்டா? ஸோ ஈஸியாக ரிட்ரீவ் பண்ணிடும். அதே மாதிரி 40 ஆக்சஸ் பண்ணுறேன்னா 1012. இந்த 40யும் 1012 இதோட மெமரி தான் நான் சொல்கிறது. ஓகே, ஸோ என்ன இதனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா ஸ்பேஷியல் லொக்காலிட்டினா பக்கத்துலேயே இப்போ இன்ட்டு 10, 20, 30 எதுவுமே பார்த்தீங்கன்னா எல்லாம் பக்கத்துலேயே ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ ரேமுக்கு வந்து எடுக்கிறது ஈஸி. ஸோ என்ன சொல்கிறேன்னா இப்போ நான் இப்போ ஒரு கால்குலேஷன் காட்டினேன்ல, அந்த கால்குலேஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு அடிஷன் பண்ணி ஒரு மல்டிப்ளிகேஷன் பண்ணுற மாதிரி இருக்குது இல்லையா அதோட மெமரி அட்ரஸை. அப்படின்றப்ப கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமெல்லாம் ஈஸியாக பிக் பண்ணிட்டு வந்துட முடியும். ஸோ இது என்ன லோட் பண்ணோன்னா 10, 20, 30, 40, 50 வந்து அதோட ரேமுக்குள்ள பக்கத்துலேயே ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது. அது ஒரு அட்வான்டேஜ். கரெக்டா? ரெண்டாவது இது வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் மெமரியில் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நான் அடுத்த கான்செப்ட்டுக்கு ஜம்ப் ஆகிறேன். கேஷ் மெமரினா என்னென்னா கம்ப்யூட்டரில் 4 விதமாக வந்து மெமரிஸ் வந்து ஹைரார்கி இருக்கும். ஹைரார்கினா என்னென்னா அதோட கட்டமைப்புன்னு வச்சுக்கோமே. ஸோ அந்த ஹைரார்கினா என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து ரெஜிஸ்டார்ஸ். ஓகே, ரெஜிஸ்டர். ஓகே, நான் வந்து என்ன பண்ணுறேன் லெஃப்டில் டைப் பண்ணி அதை எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஃபஸ்ட்டு வந்து ரெஜிஸ்டார். இந்த ரெஜிஸ்டார்ஸ் அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா குட்டி மெமரி. அது வந்து ஃபாஸ்டஸ்ட் மெமரி சிபியூக்குள்ளேயே இருக்கும். ஓகே, இதுதான் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கம்ப்யூட்டரில் ஏதாவது ஒரு நம்ம ப்ரோக்ராம் எழுதுகிறோமோ இல்லை வேறு ஏதோ ஒரு வேலை செய்கிறோம் அப்படின்னா முதல்ல அது ரெஜிஸ்டாரில் அவைலபிளான்னு பார்க்கும். ரெஜிஸ்டாரில் அவைலபிள் இல்லை அப்படின்னா செகண்ட் வந்து கேஷ் மெமரிக்கு போகும். கேஷ் மெமரி அப்படின்னா இது அலைன் பண்ணிடுறேன். கேஷ் வந்து இதுவும் ரெஜிஸ்டார் மாதிரியே ஒரு ஸ்மால் மெமரி ஸ்டோரேஜ் தான். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டார் மாதிரி ஃபாஸ்ட்டாக இருக்காது. ரெஜிஸ்டாருக்கு அடுத்த லெவல். அதனால தான் அது ஹைரார்கி நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இது ஃபாஸ்ட் அண்ட் ஸ்மால், அண்ட் இது வந்து ஸ்மால் பட் இட்ஸ் நாட் ஃபாஸ்டர் தென் ரெஜிஸ்டார். ஓகே, இந்த கேஷ்குள்ளே பார்த்தீங்கன்னா 3 லெவல் இருக்கும். L1, L2, L3. ஸோ அது ஒரு ஹைரார்கி. இதுக்குள்ளே இன்னொரு ஹைரார்கி இருக்கும். அது மாதிரி நான் இன்னும் ரொம்ப டீப்பாக போகும்ல, ஏன்னா நம்ம கான்செப்ட் வந்து டிவியேட் ஆயிரும். ஸோ ரெஜிஸ்டருக்கு அது அடுத்தது கேஷில் மெமரி வேல்யூ இருக்கான்னு பார்க்கும். அதுக்கு அடுத்து தான் நம்மளோட மெயின் மெமரி ரேமுக்கு தெரியும். அதாவது இப்போ ஒரு ஆவரேஜ் டெவலப்பர் இல்லை ஒரு ஆவரேஜ் ப்ரோக்ராமர்கிட்ட போய் நீங்கள் கேட்டிங்கன்னா அவனுக்கு 2 டைப் ஆஃப் மெமரிஸ் தெரியும். ஒன்று வந்து ரேமு, இன்னொன்று வந்து எஸ்எஸ்டி இல்லைனா ஹெச்டிடி இல்லையா. இந்த ஸ்டோரேஜ் சொல்லுவோம்ல நம்ம சாஃப்ட் டிஸ்க், ஹார்ட் டிஸ்க்னு சொல்லுவோம்ல, அந்த ஸ்டோரேஜ். ஸோ இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் இந்த ரெண்டும்.
நான் பேசிட்டு இருக்கிறது பூராவுமே ரேம் லெவலில் பேசிட்டு இருக்கேன். கரெக்டா? இந்த ரேம் தெரியும் நமக்கு, ஒரு எஸ்எஸ்டி அதுக்கு அடுத்து தெரியும். இந்த எஸ்எஸ்டியில் தான் நம்ம வந்து பிக்சர்ஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம் ப்ரோக்ராமில். ஸோ அது வந்து லாஸ்ட் லெவலு. ஸோ ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டரில் ஏதோ ஒரு ஆப்ரேஷன் நம்ம பண்ணுறோம்னா முதல்ல ரெஜிஸ்டர்ஸில் இருக்கான்னு பார்க்கும். ரெஜிஸ்டர்ஸில் இல்லைன்னா அதுலேருந்து கேஷுக்கு வரும். கேஷ்லேயும் இல்லைனா தான் ரேமுக்கு வரும். ரேம்லையும் இல்லை, அது வந்து எஸ்எஸ்டியில் ஸ்டோர் ஆகிருக்கான்னு பார்க்கும். ஸோ இது அழகாக இதுவே தெரியும். இது ஃபாஸ்டஸ்ட்டு, இது வந்து ஃபாஸ்ட்டு, இது வந்து ஸ்லோ, இது வந்து ஸ்லோவஸ்ட்டு. இதுதான் வந்து ஹைரார்கி மெமரியை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ ஏன் இதை இவ்வளோ தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா, நான் இந்த ஸ்பேஷியல் லோக்காலிட்டியை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் இல்லையா? ஸ்பேஷியல் லோக்காலிட்டினா பக்கத்துலேயே ஸ்டோர் ஆகிக்குது அப்படின்றப்ப, நம்ம கம்ப்யூட்டர் என்ன பண்ணுதுன்னா ஸ்மார்ட்டாக எல்லாத்தையும் கேஷ் மெமரியில் லோட் பண்ணிக்குது. ஏன்னா இதுக்கு தான் தெரியுமே, 1000க்கு அப்புறம் 1004 இருப்பான், 1004க்கு அப்புறம் 1008 இருப்பான், 1012 இருப்பான், 1014 இருப்பான்றது கம்ப்யூட்டருக்கு தெரியும். ஸோ அது என்ன பண்ணுதுன்னா ஸ்மார்ட்டாக இது எல்லாத்தையும் கொண்டு போய் இந்த கேஷ் மெமரியில் வச்சுக்கும். ஸோ ரேமில் ஃபஸ்ட்டு லோட் பண்ணி அதுக்கு அடுத்தது கேஷ் மெமரியில் இதை சொல்லிடும். என்கிட்ட 5 அரே இருக்குங்க, அந்த 5 அரேயோட மெமரி வந்து இதுதாங்க, அதை நான் கொண்டு போய் மொத்தத்தையும் கேஷ் மெமரியில் வச்சுக்கிறேன்னு சொல்லுது. ஸோ நமக்கு பாருங்கள், இப்போ ஹைரார்கியில் நம்ம ரேமையும் தாண்டி கேஷ் மெமரிக்கு வந்துட்டோம். கேஷ் மெமரி வந்து நான் என்ன சொன்னேன், ஃபாஸ்ட்டுன்னு சொன்னேன். ஃபாஸ்டஸ்ட்டு ரெஜிஸ்டர்ஸ் அதை விட்ருவோம். அதுக்கடுத்து நான் என்ன சொன்னேன்னா ஃபாஸ்ட்டுன்னு சொன்னேன். ஸோ இந்த ஃபாஸ்ட் லொக்கேஷனில் இப்போ நம்மளோட ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ இது வந்து அப்படின்றப்ப இதோட அக்சசிபிலிட்டி வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் கம்ப்யூட்டருக்கு தெரியும் அடுத்து என்ன பண்ணணும். இப்போ வந்து ஒருத்தன் வந்து அரே ஆஃப் 5 கேட்குறான், 4 கேட்குறான்னா 0 1 2 3 4 4th எலமெண்ட் இங்கே இருக்குது. அந்த ஃபோரோட இது என்னென்னா அது கேஷில் ஆல்ரெடி வச்சுருக்கோம். 0x1014 அப்படின்றத கொண்டு போயிட்டு டக்குன்னு ரிட்டர்ன் பண்ணி விட்டுரும். இதுதான் நான் சொல்ல வந்த கான்செப்ட். ஸோ இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு ஹை லெவல் புரியும்னு நினைக்கிறேன். ரேமில் நம்ம வந்து நிறையா மெமரி அட்ரஸ் இருக்கும். ஸோ அரேஸோட பியூட்டிஃபுல்லான விஷயம் என்னென்னா ஸ்பேஷியல் லொக்காலிட்டி. அதாவது அதோட எலமெண்ட்ஸ்லாம் அடுத்தடுத்து ஸ்டோர் ஆகும். அப்படின்றப்ப நம்மளோட கம்ப்யூட்டர் என்ன பண்ணுதுன்னா அதை ரேம்லேருந்து முன்னே கொண்டு போய் கேஷ் மெமரியில் வச்சுக்குது. கேஷ் மெமரி வந்து ரொம்ப ஃபாஸ்டான ஆப்ரேஷன். அதனால பார்த்தீங்கன்னா நமக்கு ஐட்டம்ஸ் ரெட்ரீவ் பண்ணுறது ஈஸி. இதுதான் அரேவோட பிஹைண்ட் த சீன்ஸ், அதாவது அண்டர் த ஹூட் என்ன நடக்குதுன்றது நான் சொல்கிறேன். சரிப்பா, இதெல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ இதை தெரிஞ்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்கலாம் நீங்கள். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாம் என்ன சொல்லுவோம்னா, டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸை பொறுத்த வரைக்கும் லிங்க்டு லிஸ்ட்டு, அதுக்கடுத்து வந்து சர்க்குலர் லிங்க்டு லிஸ்ட்டு, அப்புறம் வந்து என்ன கியூ இருக்குது, ஸ்டாக் இருக்குது, எல்லாம் பேசுகிறோம் இல்லையா? அது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா பிஹைண்டில் வந்து அரேஸ் தான் இருக்கும். ஏதோ ஒரு ஃபார்மில் அரேஸ் இருக்கும். அரேவை கஸ்டமைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க, இல்லை அரேவை வேறு மாதிரி ஒரு விதமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் எண்ட் ஆஃப் த டே எல்லாமே அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு அரே தான் இருக்கும். ஆல்மோஸ்ட் எல்லாமே நான் சொல்கிறது தப்பு. ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்கு பின்னாடியும் பார்த்தீங்கன்னா அரேஸ் டேட்டா ஸ்ட்ரக்சர் தான் இருக்கும். ஸோ நமக்கு அரேவை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கு தான் நான் இதை இவ்வளோ பொறுமையாக உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். சரி, முடிஞ்சு. இப்போ நம்ம அரேஸ் எல்லாம் ரொம்ப பெருசாக யூஸ் பண்ணுறது இல்லையே, அப்புறம் எதுக்கு இந்த அரேஸை பற்றி பேசுகிறோம் அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணலாம். இல்லை, நம்ம வந்து 2 டைப் ஆஃப் அரே நம்ம இனிஷியலாக பேசிகிட்டு இருந்தோம். ஸ்டாட்டிக் அரே, டைனமிக் அரே. ஸ்டாட்டிக் அரேன்றது அந்த அரேவோட சைஸை டிஃபைன் பண்ணி கொடுத்துறது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் C++ மாதிரி லோ லெவல் லாங்குவேஜஸ், அசம்பிளி லெவல் லாங்குவேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். டைனமிக் அரேஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ மாடர்ன் லாங்குவேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா டைனமிக் அரேவே யூஸ் பண்ணுது. லிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க, அரே லிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஜாவாவில் அரே லிஸ்ட்டுன்னு இருக்குது, C# லிஸ்ட்டுன்னு இருக்குது, கலெக்ஷன்ஸ், டிக்ஷனரி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டைனமிக் அரே. ஸோ நான் சொன்ன அதே கான்செப்ட் தான். மெமரி வந்து கம்ப்யூட்டர் ஈஸியாக கால்குலேட் பண்ணிடும், பட் டைனமிக்காக கால்குலேட் பண்ணுவோம். அதுதான் வித்தியாசம். இப்போ ஸ்டாட்டிக் அரேல கம்ப்யூட்டர்கிட்ட நம்ம வந்து சொல்லிடுவோம், இது 5 வேணும்னே அதை 5 பிளாக்கை சூஸ் பண்ணிக்கோ ரேமில், அதை கொண்டு போயிட்டு கேஷ் மெமரியில் லோட் பண்ணிடும். டைனமிக் அரேல ஒன்றும் இல்லை, இதுக்கடுத்து இன்னொரு நீங்கள் எலமெண்ட் ஆட் பண்ணிங்கன்னா இங்கே 1016ன்னு வந்து விழுவோம், அதுக்கடுத்து 1018ன்னு மேலே போவோம், 1020ன்னு போவோம். இந்த ரேம் அது வந்து ஒரு சின்ன பகுதியை எடுத்துக்கிட்டு அது வந்து ஸ்டோர் பண்ணிட்டே வரும். அதுதான் டிஃப்ரென்ஸு. ஸோ எப்படி பார்த்தாலும் நமக்கு அந்த ஸ்பேஷியல் லொக்காலிட்டி பக்கத்தில் ஐட்டம்ஸ் ஸ்டோர் பண்ணுறதுனால நமக்கு ஈஸியாக அதை ரெட்ரீவ் பண்ண முடிஞ்சது. இதுதான் டைனமிக் அரேயோட கான்செப்ட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா சி லாங்குவேஜ்லாம் பார்த்தீங்கன்னா அல்லாக்னு சொல்லுவாங்க, மெமரி அலாக். டைனமிக் மெமரி அலோகேஷனுக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபார்முலா. ஸோ இந்த பாயிண்டரில் இந்த சைஸை கால்குலேட் பண்ணி இன்டீஜரில் வந்து நமக்கு மெமரி அலோகேஷன் பண்ணுங்க அப்படின்னு. அடுத்தது அல்லாக்னு இருக்கு, ரீஅலோகேஷன் இருக்குது. நான் அதான் சொல்ல விரும்பல, ஏன்னா அதெல்லாம் லோ லெவல் லாங்குவேஜஸ், ரொம்ப டீப்பாக போகிற மாதிரி ஆயிடும். ஸோ இதுதான் டைனமிக் மெமரி அலோகேஷன். ஸோ ஸ்டாட்டிக் அரேவும் பார்த்துட்டோம், டைனமிக் அரேவும் பார்த்தோம்.
ஸோ நான் சொன்ன மாதிரியே பைத்தான், ஜாவா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ டைனமிக் அரேஸ் தான் முக்கால்வாசி யூஸ் பண்ணுவோம். வெவ்வேறு ஃபார்மில் இருக்கும். அது பேர் லிஸ்ட்டு, அரே லிஸ்ட்டு, டிக்ஷனரி, ஹேஷ் மேப் என்னென்னமோ பேரில் இருக்கும். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிஹைண்டில் இப்படி தான் அது ஒர்க் ஆகுது. ஸோ இவ்வளவே நம்ம தெரிஞ்சுக்கிறது ஏன் நல்லது அப்படின்னா, நமக்கு ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சரை பற்றி அடிப்படை, அதாவது பேசிக்ஸ், ஃபண்டமெண்டல்ஸ் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நமக்கு அதை எப்படி யூஸ் பண்ணலாம், அது எவ்வளோ எஃபெக்டிவாக எங்கெங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்றதும் உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா புரியும். அதுக்கு தான் நான் இவ்வளோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.